யுவி கிளாஸ் ரூம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் பயிற்சி ஏட்டின் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியானவற்றிற்கு டிக் குறியிடணும், தவறானதுக்கு பெருக்கல் குறியிடணும். உழவர் திருமண விழாவில் குதிரை ஊர்வலம் நடத்த விரும்பினார். தவறு. பனிமலை காட்டின் திருவிழாவிற்கு நண்பர்களை அழைத்தது சிறுத்தை. சரி. அருவிநீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகி ஓடுவது போல் தெரிந்தது. சரி. காவலர்கள் குதிரையை நாயின் மீது அமர வைத்தனர். தவறு. கடல் நிலவின் ஒளியை கண்டால் பொங்கும். சரி. ரோமன் லெட்டர் 2, தொடர்களை உருவாக்கி எழுதுக. பாக்ஸில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம தொடர் அமைக்கணும். அவள் பாடினாள், நான் தூங்கினேன், நீ தேடினாய், அவை பறந்தன, அது பறந்தது. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 3, பொருத்தமான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழே 5 வினாச்சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேஸில் கரெக்டானது எடுத்து எழுதணும். உன்னுடைய தெருவின் பெயர் என்ன? உனக்கு பிடித்த விலங்கு எது? புள்ளிமான் என்ற பெயர் வந்தது எப்படி? உன் நண்பன் யார்? இந்த எழுதுகோல் யாருடையது? ரோமன் லெட்டர் 4, முழக்கத்தொடர் கொடுத்துருக்காங்க. அதற்கான தலைப்பை நாம் எழுதணும். இரத்த தானம் செய்வீர், மனித உயிர் காப்பீர், உயிர் பாதுகாப்பு. படியில் பயணம், நொடியில் மரணம், சாலை பாதுகாப்பு. தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம், நூலக படிப்பு. மரங்கள் வளர்ப்போம், மழைநீர் பெறுவோம், இயற்கை பராமரிப்பு. நம் பள்ளி என்ற தலைப்பில் முழக்கத்தொடர் ஒன்றை உருவாக்குகன்னு கொடுத்துருக்காங்க. நம் பள்ளி நமது வளர்ச்சியின் விடிவெள்ளி. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 5, பேருந்து பயணம், தொடர்வண்டி பயணம் இரண்டுக்கும் பொதுவானதை டிக் குறியிட சொல்லியிருக்காங்க. எளிதில் தீப்பற்றும் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. சரி. பயணத்தின் போது எச்சில் துப்பக்கூடாது. சரி. சாலை விதிகளை கடைபிடிப்போம். இது தொடர்வண்டிக்கு வராது. படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது. சரி. இரும்பு பாதையை கடக்க மேம்பாலத்தை பயன்படுத்தவும். இது சாலை போக்குவரத்து பேருந்துக்கு வராது. அடுத்து ரோமன் லெட்டர் 6, தொடர்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. அதாவது பாடப்பகுதியிலிருந்து 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு கீழே கேட்டிருக்கிற 5 வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். இதை நல்லா ஒரு டைம் படிச்சுக்குங்க. முதல் வினா, உள்ளதை காட்டுவது எது? உள்ளதை காட்டுவது கணினி. விலங்குகள் யாரை பாராட்டின? விலங்குகள் நரியை பாராட்டின. கடல் எப்போது பொங்காது? கடல் கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. ஐயா மன்னித்து விடுங்கள் யார் யாரிடம் கூறியது? இக்கூற்று உழவர் வணிகரிடம் கூறியது. யாரிடம் இரக்க குணம் உள்ளதாக மன்னர் கூறினார்? குதிரையிடம் இரக்க குணம் உள்ளதாக மன்னர் கூறினார். அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 7, சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. கீழே சடசட, சிலு சிலு, கபடி கபடி, குதித்து குதித்து, டமார் டமார் இது மாதிரி இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானதை அந்த டேஸில் எடுத்து நாம் ஃபில் பண்ணணும். இதற்கான விடையை நாம் எழுதி கொடுத்துருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 8, அடிக்கோடிட்ட சொல் விடையாக அமையுமாறு வினா உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸில் ஒவ்வொரு வார்த்தைக்கு அடிக்கோடிட்டுருக்குறாங்க. அந்த அடிக்கோடிட்ட வார்த்தை விடையாக வர மாதிரி நாம் கேள்வியை கேட்கணும். இதற்கான விடையை நாம் எழுதி கொடுத்துருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 9, இந்த பகுதியில் இணைப்புச்சொல் கொடுத்துருக்காங்க. சரியான இணைப்புச்சொல் எடுத்து சரியான டேஸில் நாம் ஃபில் பண்ணணும். இந்த ஆண்டில் நன்றாக மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த ஆண்டு நன்றாக மழை பெய்தது, ஆனால் குளம் ஏரிகள் நிரம்பவில்லை. விலங்குகள் மற்றும் பறவைகள் காட்டில் ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. கிளிகள் மாமரத்தை சுற்றி பறந்தன, ஏனெனில் பழங்கள் அதிகமாக இருந்தன. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது, எனவே கண்டிப்பாக மழை பொழியும். அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 10, படத்தை பார்த்து விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
பூவிலி விளையாடும் விளையாட்டின் பெயர் என்ன? கயிறு தாண்டுதல். நடைபாதையில் விளையாடுபவர்கள் யாவர்? அமுதன், முகிலன். யாழினி பலகையை கீழ் நோக்கி அழுத்துகிறாள். மதி பலகையில் மேல் நோக்கி செல்கிறாள். அருவியின் முன்னே மணியும் அருவியின் பின்னே அமுதனும் விளையாடுகிறார்கள். உனக்கு பிடித்த விளையாட்டின் பெயர்களை எழுதுக. கபடி, மட்டைப்பந்து, சதுரங்கம், கால்பந்து. அடுத்த பகுதி ரோமன் லெட்டர் 11. பத்தியை படித்து விடை எழுதுக. இந்த பகுதியில் கொக்குகள் பற்றி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு இதுக்கு கீழே 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதற்கான விடையை நாம் எழுதணும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டுக்கொக்கு அப்படின்னு இந்த பேராவில் ஒன்றும் இல்லை. கொக்கு எந்த பறவையை போல கூடு கட்டும்? காகம். எந்த கொக்கின் இறகு அழகு பொருள்கள் செய்ய பயன்படுகிறது? வெண்கொக்கு. வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. நீண்ட கால்கள், நீண்ட கழுத்து, பெரிய அழகு. நிகழ்காலத்தை குறிக்கும் சொற்களை எடுத்து எழுதுக. கூடு கட்டுகின்றன, வாழ்கின்றன, உட்கொள்கின்றன, பயன்படுகின்றன. அடுத்த பகுதி 12. கடிதத்தை நிறைவு செய்க. இடம் உங்கள் ஊர் பேர் எழுதிக்கங்க. நாள் 12/12/2025. அன்புள்ள அப்பா, இங்கு நான் நலம், அங்கு நீங்கள் நலமா? வீட்டில் உள்ள அனைவர் நலனையும் அறிய ஆவல். எங்கள் பள்ளியில் கல்வி சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளோம். குகை ஓவியங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது. அந்த சுற்றுலாவிற்கு கட்டணமாக ரூபாய் 500 எங்கள் பள்ளியின் வங்கி கணக்கு எண்ணுக்கு அனுப்பிவிடவும். மேலும் அனுப்பியதற்கான சான்றை அம்மாவின் புலனத்திலிருந்து விடுதி மேலாளருக்கு அனுப்பி வைக்கவும். அன்பு மகன் உங்கள் பேர் எழுதிக்கங்க. உரைமேல் முகவரி, உங்கள் அப்பா பேர், கதவு எண், உங்கள் தெரு பேர், உங்கள் ஊர் பேர், எந்த மாவட்டம் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. மாணவர்களே, இதோட இந்த காணொளி முடிவுக்கு வருது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.